இந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஒரு மாதிரி அனலுமின்றி குளிருமின்றி அப்படி போயிட்டு இருக்குது. வெளியில் தெரியல. காட் நோஸ். என்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், உங்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், கடவுளுக்கு நம்மளை நல்லாவே தெரியும். பிசாசுக்கு எப்பா சாமிங்க நான் பேயா நீ பேயானே தெரில. பேய்கிட்ட கற்றுக்க சொல்லி ஏசு கிறிஸ்து சொன்ன ஒன்றே ஒன்று, போய் ஒற்றுமையை பேய்கிட்ட கற்றுக்கினார். போயும் ஒற்றுமையை பிசாசுகிட்ட பேய்கிட்ட கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. பிசாசு சொல்கிறது என்ன, அவனுங்களை விட்டுடு, அவனுங்களே அடிச்சிட்டு சாவானுங்க, நம்மளாம் அங்கே போவே வேணாம் அப்படின்னு பிசாசு சொல்கிற அளவுக்கு ஒற்றுமை இல்லை. இந்திய சுதந்திர போராளி, இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர் கங்காதர் சொன்னார், யுனைடெட் வி ஸ்டாண்ட், டிவைடட் வி ஃபால். ஒன்றுபட்டு நிற்கிறோம், பிரிந்து விழுகிறோம். இன்னைக்கு ஒற்றுமை இல்லை, குடும்பத்திலையும் இல்லை. குடும்பமா ஐயோ அதை ஞாபகப்படுத்தாதீங்க, அந்த மாதிரி அது ஒற்றுமை இல்லாமல் போயிட்டு இருக்குது. சர்ச்சுன்னு சொன்னாலும் இருக்கு, எவ்வளோ நாள் தெரியாது, இருக்கு, இப்போதைக்கு இருக்கு. சர்ச்சஸ்குள்ள கனவா இருக்கு, இருந்தால் நல்லமா இருக்கும், தெரியல. அதில் யார் உண்மையாக பழகிறாங்க, நீட் பேஸ்டாக பழகிறவங்க யாரு தெரியல. இதுக்கு நடுவில் நாமும் ஆண்டவரோடு எப்படி பழகிறோம் நமக்கு தான் தெரியும். கழுத்தில் கத்தியும் நெத்தியில் துப்பாக்கியும் வச்சா தெரியும். அது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருக்கும். எப்படி கழுத்தில் கத்தியும் நெத்தியில் துப்பாக்கியும் யாராவது கொண்டு வச்சாதான் அந்த விசுவாசம் அபிஷேகம் எல்லாம் தெரியும். அது வரைக்கும் ஒன்றும் தெரியாது. சின்ன சின்ன பிரச்சனையே உபத்திரவம், அழுக, பலவீனம், இப்படி போயிட்டு இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனை ஒன்றும் இல்லை, கொசுக்கடிக்கு போயிட்டு அதெல்லாம் ஒரு பெரிய சாட்சியாக அதுக்கு ஒரு வடை போண்டாலாம் கொடுத்து அழுது எமோஷ்னலாக இந்த பைத்தியங்களை வச்சுக்கிட்டுன்னு நான் நினைக்கிறேன். என்ன இந்த பைத்தியத்தை வச்சுக்கிட்டு ஆண்டவர் என்னையாங்கெல்லாம் கொண்டு வச்சு பரலோகத்தில் நல்லா கவனிங்க. பரலோகத்தில் தங்க வீதி இருக்குது, தூதர்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ இருக்குது. ஆனால் ஒரு சோலுக்காக காட் கேவ் ஹிஸ் ஒன்லி சன். வேற எதுவும் பரலோகத்துலேருந்து எடுத்து கொடுக்கல. அவ்வளவு ப்ரெஷியஸ் நம்முடைய சோல். இதை புரிஞ்சுக்கிட்டா அடுத்தவங்க ஆத்மாவுக்காக நம்மளும் எவ்வளவு ப்ரெஷியஸாக நம்ம நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணி செலவு செய்யணும்.